10,000 அடி உயரம். திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். மின்னல் தாக்கி ஒரு விமானம் நடுவானத்திலேயே வெடிச்சு சிதறுது. மொத்தம் 86 பேர். அந்த விபத்தை நேர்ல பார்த்த மீட்பு குழு சொன்ன ஒரே வார்த்தை, யாருமே உயிரோட இல்ல. மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு 17 வயசு பொண்ணு மட்டும் மெல்ல கண்ணை திறக்கிறா. இது ஏதோ சினிமா கதைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. 1971 நடந்த ஒரு நிஜ சம்பவம். வானத்துல இருந்து விழுந்தோம். அவங்க எப்படி உயிர் பிழைச்சாங்க? ஜூலியான் சொல்றாங்க, நான் என் சீட்டோட அப்படியே காத்துல சுரண்டிக்கிட்டே கீழே விழுந்தேன். சுத்தி இருந்த மேகங்கள் எல்லாம் சினிமா ஸ்லோ மோஷன் மாதிரி அப்படியே போச்சு. விமானத்துல இருந்து விழுந்த அந்த பொண்ணு எப்படி 11 நாள் மரண காட்ட கடந்து வந்தாங்க? வாங்க இந்த த்ரில்லர் கதையை ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம். 1971 டிசம்பர் 24 கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் லான்சா ஏர்லைன்ஸ் 508 விமானம் புறப்படுது. பிளேனுக்குள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அடுத்த நாள் கிறிஸ்துமஸ். எல்லாரும் தங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. விமானம் தரையிறங்க தயாராக இருந்துச்சு. ஆனா அமேசான் காடுகளுக்கு மேல பிளேன் பறக்கும் போது வானில திடீர்னு ரொம்ப மோசமா மாறுது. ஒரு மின்னல் ரக்கைய தாக்குது. இன்ஜின் தீ பிடிக்குது. அம்மா, இதுதான் முடிவான்னு ஜூலியான் கேக்குறாங்க. அம்மா சொன்ன கடைசி வார்த்தை, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனா பயப்படாத, தைரியமா இரு. அடுத்த வினாடி பிளேன் வெடிச்சு சிதறுது. ஜூலியான் காத்துல மிதக்குறாங்க. அவங்க சீட் பெல்ட் மட்டும் இல்லனா அந்த சீட்ல இருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க. அந்த சீட் ஒரு ஹெலிகாப்டர் ரெக்க மாதிரி சுத்த ஆரம்பிக்குது. அதனால ஒரு கல்லு மாதிரி நேரா விழாம வேகம் குறைஞ்சி பேராஷூட் மாதிரி மெதுவா இறங்குது. அப்புறம் அடர்ந்த மரக்கிளைகள்ல மோதி வேகத்தை குறைச்சி சேறு நிறைந்த தரையில விழுது. விபத்து நடந்து 20 மணி நேரம் கழிச்சு ஜூலியான் மெல்ல கண்ணை திறக்கிறாங்க. சுத்தி பார்த்தா அப்படியே நிசப்தம். மரங்கள்ல இருந்து தண்ணீர் சொட்டுற சத்தம் மட்டும்தான் கேக்குது. அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தோள்பட்ட எலும்பு முறிஞ்சிருக்கு, கண்ணு வீங்கிருக்கு, கால்ல ஆழமான காயம், ரத்தம் ஒழுகுது. மெல்ல எழுந்து அம்மாவை தேடுறாங்க. அப்போ அவங்க கண்ணுல பட்ட காட்சி நெஞ்சையே நடுங்க வைக்குது. விமானத்தோட சிதிலங்கள், அங்கங்க சிதறி கிடக்கிற பிணங்கள், சில பயணிகளோட கால்கள் மட்டும் தரையில இருந்து மேல் நோக்கி நீட்டிக்கிட்டு இருக்கு. ஜூலியான் பயத்துல அப்படி உறைஞ்சு போறாங்க. 2 நாள் முழுக்க அங்கேயே தங்குறாங்க. யாராவது காப்பாத்த வருவாங்களா அப்படின்னு நம்பினாங்க. ஆனா யாருமே வரல. சாப்பிட எதுவுமே இல்ல. தேடி பாக்குற போது ஒரு மிட்டாய் பாக்கெட் மட்டும் இருக்கு. இதுதான் என் உயிர் காப்பான்னு சொல்லி அதை எடுத்துக்கிறாங்க. தண்ணீர் தாகத்துக்கு இலைகள்ல இருந்த பனித்துளிகள் தான் ஆதாரம். ஜூலியானோட அம்மா ஒரு பயாலஜிஸ்ட். அவங்க சொல்லி கொடுத்தது ஞாபகத்துக்கு வருது. காட்டுல தொலைஞ்சா ஒரு ஓடைய கண்டுபிடி. அந்த ஓடை ஆத்துல போய் சேரும். அந்த ஆறு மக்கள் வாழ்கிற இடத்துக்கு கொண்டு போகும். நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அமேசான் தர சாதாரண இல்ல. ஒவ்வொரு அடியும் ஈரமான சேறு வழுக்கி விழுது. திடீர்னு ஒரு சலசலப்பு. பக்கத்துல ஒரு ராட்சத பாம்பு நெளிஞ்சு போகுது. ஜூலியான் அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க. சின்ன சத்தம் போட்டா கூட அந்த பாம்பு அவங்கள முடிச்சிடும். இரவு வருது. அந்த இருட்டு சாதாரண இருட்டு இல்ல. கண்ணு முன்னாடி கைய வச்சா கூட தெரியாது. தூங்க பாதுகாப்பான இடமே இல்ல. தரையில படுத்தா பூச்சிகள் கடிக்கும். அதனால ஒரு பெரிய மரத்தோட வேர்களுக்கு நடுவுல கூனி குறுகி உட்கார்ந்துகிட்டே தூங்குறாங்க. சுத்தி விசித்திரமான சத்தங்கள், சிறுத்தை, ஓநாய்கள், கரடிகளோட சத்தம். ஒவ்வொரு வினாடியும் மரண பயம். இப்படியே 6 நாள் ஆச்சு. ஜூலியானோட கால் காயம் ரொம்ப மோசமாகுது. அமேசான் காட்டு ஈக்கள் அவங்க காயத்துல முட்டையிடுது. காயத்துக்குள்ள இருந்து புழுக்கள் நெளிய ஆரம்பிக்குது. நினைச்சாலே நமக்கே குமட்டும். ஆனா ஜூலியான் அதை சகிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த புழுக்கள் அழுகிய சதைய தின்னும். காயத்தை சீழ்பிடிக்காம காப்பாத்துது. ஒரே ஒரு செருப்பு, அதையும் தொலைச்சிட்டா. இப்போ வெறும் கால்ல நடக்கிறா. தண்ணீர்ல முதலைகள், ஆத்துல அட்டை பூச்சிகள். ஒவ்வொரு அடியும் வேதனை. 10வது நாள் உடம்புல சுத்தமா தெம்பு இல்ல. கண்ணு மங்குது, மயக்கம் வருது. அப்போதான் ஆத்தோரத்துல ஒரு சின்ன படகு. இது நிஜமா இல்ல என் பிரம்மையான்னு யோசிக்கிறாங்க. மெதுவா தவழ்ந்து போய் அந்த படகை பிடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில காட்டுக்குள்ள மரங்களுக்கு நடுவுல 3 பேர் கோடாலியோட நடந்து வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் ஜூலியான் அப்படியே நடுங்குறாங்க. இவங்க மனுஷங்களா இல்ல என்ன கொல்ல வந்தவங்களான்னு பயம். ஆனா அடுத்த வினாடி பயந்தது ஜூலியான் இல்ல, அந்த 3 பேர் தான். ஏன்னா ஜூலியான் அந்த நிலைமையில ஒரு பொண்ணு மாதிரி இல்ல. 11 நாள் காட்டுல அலைஞ்ச உடம்பு, மண்ணு, சேறு, சகதி, ரத்தம், காயம், புழுக்கள், களைஞ்ச முடி. எப்படி 10,000 அடி உயரத்துல இருந்து விழுந்தோம் இவ உயிரோட இருக்கா. அவங்க உடனே ஜூலியானுக்கு தண்ணீர் கொடுத்து குடிக்க வச்சு படகுல கொண்டு போய் சேர்க்கறாங்க. 7 மணி நேரம் ஆத்துக்குள்ள அந்த படகு மெதுவா போகுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறாங்க. உலகமே இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போச்சு. 86 பேர்ல 10,000 அடி உயரத்துல இருந்து விழுந்தோம் உயிரோட இருந்த ஒரே நபர் ஜூலியான். பின்னாடி நடந்த தேடுதல்ல மத்த எல்லாருமே இறந்துட்டதா உறுதியாச்சு. ஆனா ஜூலியான் அந்த மரண காட்டையும் ஜெயிச்சுட்டு வெளியே வந்தாங்க. வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தா எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தும் மீண்டு வரலாம். மனசுல தைரியம் இருந்தா
நீங்களும் ஒரு வெற்றியாளன் தான். அதுக்கு ஜூலியான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன்.